ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதியோட 50வது பர்த்டே ஜூன் 22 அன்னைக்கு வருது. ஸோ அதை பயங்கரமா செலிப்ரேட் பண்ற விதமா துப்பாக்கி படமும் போக்கிரி படமும் ரீரிலீஸ் ஆகுது. ரீசெண்டா தான் ரீரிலீஸ்ல ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோனியை பதிச்சுது கில்லி படம். யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பல கோடிகளை வசூல் பண்ணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ எல்லாருமே நிறைய பிளாக் பஸ்டர் படங்களை ரீரிலீஸ்க்கு கொண்டு வராங்க. பட் கில்லியே அந்த படமும் அசைக்காது. ஸோ இப்போ இமீடியட்டா தளபதியோட துப்பாக்கி அண்ட் போக்கிரி பர்த்டே ஸ்பெஷலா ஜூன் 21 ரிலீஸ் ஆக போகுது. ரெண்டு படங்களுமே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். பட் துப்பாக்கி படத்தை விஜய் டிவி ரிப்பீட்ல போட்டு கொஞ்சம் கொலை பண்ணிட்டாங்க. இருந்தாலும் தளபதியோட பர்த்டே அன்னைக்கு வரதால துப்பாக்கி ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷனா இருக்கும். அண்ட் போக்கிரி சொல்லவே வேணாம், எத்தனை வாட்டி ரீவாட்ச் பண்ணாலும் மாசா இருக்கும். அண்ட் தளபதியோட மேனரிசம் அண்ட் ஆட்டிடியூட்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் போக்கிரி. தளபதியோட அந்த ரியல் லைஃப் பேசாத கேரக்டரையும் பிரபுதேவா அவர்களோட அந்த ஒரு ஸ்டைலையும் மிமிக் பண்ணிருப்பாரு. சோ அந்த அளவுக்கு ஒரு தக் லைஃப் கேரக்டர் அதுக்கப்புறம் பார்க்கல. மாஸ்டர்ல ஜேடி லைட்டா அந்த சாயல்ல தான் இருக்கும். அண்ட் பீஸ்ட்ல கூட அப்படியே தமிழ் கேரக்டர் மாதிரி தான் நெல்சன் அவர்கள் பண்ண வச்சிருப்பாரு. ஈவன் போக்கிரி டைலாக் கூட இன்டர்வல் வச்சிருப்பாரு. நெல்சனும் போக்கிரியோட மிகப்பெரிய ஃபேன். சோ நல்ல வேலையா வில்லு படம் பிளான் பண்ணியிருந்தாங்க, அதை எடுத்துட்டாங்க போல. இப்போ அதுக்கு பதில் தான் போக்கிரியும் துப்பாக்கியும் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு ரீரிலீஸ்ல நீங்க தியேட்டருக்கு போவீங்கன்னா அது எதுக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.